வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. அலுவலகத்துல இருந்து அன்னைக்கு சாயங்காலம் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது மேனேஜருடைய அறிவிப்பை பார்த்த எல்லாரோட மனசுலையும் கவலை நிறைஞ்சது. பணியாளர்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ மேனேஜருக்கு? அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேனேஜருடைய பர்சனல் கம்ப்யூட்டருக்கு வந்திருந்த இமெயில் செய்தி தான் இவர்களின் கவலைக்கு காரணம். அப்படி அந்த இமெயில்ல வந்த செய்தி தான் என்ன? நாளை அடுத்த மறுநாள் உங்களுடைய அலுவலகத்துல உள்ள அனைத்து கோப்புகளையும், அதற்கு நீங்கள் எடுத்த முடிவுகளையும் மற்றும் தற்சமயம் உங்களுடைய அலுவலகத்துல நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பணி விவரங்களையும் நாங்க அனுப்பி வைக்கிற படிவத்துல அன்னைக்கு நீங்க பதிவிறக்கம் செய்யணும். அதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் நேரம் 2 நாட்கள். 2வது நாள் மாலையே உங்களுடைய அனைத்து இணைப்புகளும் மூடி வைக்கப்படும் அப்படின்னும், நீங்க பதிவு பண்ணின எல்லாத்தையும் சரி பார்க்கறதுக்காக தலைமை அலுவலகத்துல இருந்து அதிகாரிகளை அனுப்பி வைப்பதாகவும், மேலும் அலுவலகத்துல உள்ள உங்களது அனைத்து பணிகளையும் சோதனை செய்வாங்கன்னு அந்த செய்தியில தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா யார் வருவாங்க, எப்ப வருவாங்கன்னு எதுவுமே குறிப்பிடப்படல. மேனேஜர் ரொம்ப பதட்டத்தோட பணியாளர்கள் எல்லாருக்கும் அந்த இமெயில்ல வந்த செய்தியை காட்டுறாரு. நாளையிலிருந்து உங்க டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபைலையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் நாம அவங்க அனுப்பி வைக்கிற படிவத்துல எல்லா டீட்டெயில்ஸையும் பதிவு பண்ணிடணும். புரியுதா? நாளையிலிருந்து ஒருத்தரும் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லக்கூடாது. ராத்திரி ஆனாலும் அவங்க ஃபைல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பணும்னு மேனேஜர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நாளைக்கு மறுநாள் டூர் போறதுக்காக ஏற்கனவே லீவு கேட்டிருந்த அம்சவேணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, நமக்கு லீவ் தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. மேனேஜர் கிட்ட போய் எப்படி லீவ் கேட்கறதுன்னு தயங்குறா. இவங்க எல்லாரையும் விட கிளர்க்கு கோதண்டம் தான் ரொம்ப பதறி போறாரு. ஏன்னா சாதாரணமாவே அவரோட டேபிள்ல இருக்கிற ஃபைல் அடுத்த டேபிளுக்கு போறதுக்கு அவருக்கு நிறைய நாள் தேவைப்படும். இந்த லட்சணத்துல நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள அவரோட டேபிள்ல குவிஞ்சு கிடக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எப்படி முடிக்க முடியும்? டெய்லியும் தனக்கு வந்திருக்கிற வருமானத்தை மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டபடி கலகலப்பா அலுவலகத்தை விட்டு கிளம்பி போற எல்லாரோட முகத்திலையும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சோகம். அதனால ஒருவர் முகத்தை ஒருவர் கவலையோட பார்த்துக்கிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல. மேனேஜர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மனைவி கிட்ட அன்னைக்கு சாயங்காலம் சினிமாவுக்கு போலாமேன்னு கிளம்பி தயாராயிருன்னு வேற சொல்லிட்டாரு. இந்த நிலைமையில எப்படி வீட்டுக்கு போய் மனைவியை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா சினிமா பார்க்க முடியும்? அதுவும் 2 நாளுக்குள்ள எல்லா ஃபைல்ஸையும் முடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கும்போது. அது போக மேனேஜருக்கு கீழே வேலை பார்க்குற 2 அதிகாரிகளோட நிலைமையும் சிக்கலாதான் இருந்துச்சு. சார், இப்ப என்ன பண்றதுன்னு மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் என் மனைவி கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போனை காதுல வச்சுக்கிட்டு பாத்ரூம் உள்ள போயிட்டாரு. ஏன்னா அவங்க மனைவி அவங்கள திட்டும்போது இவங்க 2 பேரும் கேட்டுறக்கூடாது இல்லையா? நாளை பின்ன மரியாதை குறைஞ்சிரும். எப்படி மதிப்பாங்க? 2 பேரும் இரவு முழுக்க நாளைக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு திட்டமிட்டபடியும் பேசியே பொழுது ஓட்டியபடியும் விடியற்கால 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. மேனேஜர் என்னடானா, இதுக்கு மேல வீட்டுக்கு போனா ஏமாற்றத்துல இருக்கிற மனைவிக்கு பதில் சொல்லணுமேங்கிற பயத்திலேயே இரவு அங்கேயே படுத்துட்டாரு. அந்த அலுவலகம் ஒரு அரசு சார்ந்த நிறுவனம். கட்டுமானம் கட்டுவதற்காக வர ஃபைல்ஸ் எல்லாம் சரி பார்த்து அனுமதி அளிக்கும் அலுவலகம். அது மட்டும் இல்லாம நிறைய ஏஜென்ட்டுகளும் கையூட்டுகளும் அதிகமா புழங்கிக்கிட்டு இருக்கிற இடம்னு சொல்லலாம். நல்லா கவனிக்கிற ஆளுங்க கட்டிடம் கட்ட அனுமதி கேட்டு வந்தா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் முயல் வேகத்துல ஒவ்வொரு டேபிளையும் தாண்டி போயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கவனிக்கப்படும் அப்படின்னு இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் முன்னாடி போன ஃபைல் கூட பின்னாடியே சேர்ந்து போயிடும். ஆனா எந்த கவனிப்புமே இல்லாத ஃபைல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு சாக்க வச்சு அவங்க டேபிள்லயே செட்டில் ஆயிடும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அடுத்த டேபிளுக்கு போகணும்னா அதுக்கு உரியவர் அங்க வந்து அவங்க கேட்குற சந்தேகங்களுக்கு சரியான பதில் சொன்னாதான் நகரும். ஒருவேளை அந்த ஃபைல்ல ஏதாச்சும் வில்லங்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நேர்ல போய் பார்த்து சரி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த டேபிளுக்கு கொண்டு போவாங்க. மேல போற வர செலவு எல்லாமே விண்ணப்பம் கொடுத்தவங்க தான் கவனிக்கணும். அன்னைக்கு நைட்டு அந்த அலுவலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 12 பேரும் இரவு முழுக்க பொட்டு தூக்கம் இல்லாம இருந்தாங்க. ஒரே ஒருத்தரை தவிர. அவர் வேற யாரும் இல்ல, அந்த அலுவலகத்தின் உதவியாளர் ஐயப்பன். இவங்க அளவுக்கு வருமானத்தை பார்க்கலனாலும் ஒரு நாளைக்கு 100-200ன்னு கட்டாயம் கைக்கு வந்துடும். ஆனாலும் உள்ள இருக்கிற மத்த எல்லாருக்கும் போற தொகையை பார்க்க அவர் மனசு என்னவோ சட்டியில வெடிக்கிற கடுகு போலதான் பதறினுச்சு.
ஆனாலும் என்ன பண்ண முடியும், அவங்க டேபிள்ல உட்காந்து ஃபைல் பார்க்குறவங்க. ஆனா இவரோ அந்த ஃபைலை அங்கேயும் இங்கேயும்னு கை மாத்துற ஏவலாள் தானே. அன்னைக்கு நைட்டு அவர் மனசு சந்தோஷமா இருந்துச்சுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மனசுக்குள்ள மாட்டினீங்களா எல்லாரும்னு நினைச்சு தூக்கம் வராம தடுமாறினாலும் கடைசியா தூங்கிதான் போனாரு. மறுநாள் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் சரி பார்க்குற இவங்களோட ஓட்டம் அடுத்த நாள் அதற்கும் அடுத்த நாள்னு 12 மணிக்கு தான் அவங்க அனுப்பியிருந்த படிவத்துல பதிவேற்ற முடிஞ்சது. அந்த நிம்மதியிலேயே எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போனாங்க. இவங்க பதிவேற்றம் செஞ்ச 3வது நாளே திடீர்னு எங்கிருந்தோ 2 பெண்கள் உள்ள நுழைஞ்சு தாங்க தான் சோதனைக்கு வந்திருக்கவங்கன்னு அறிவிச்சதும் எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. முதல்ல மேனேஜரை தனியா உட்கார வச்சு பதிவேற்றம் செஞ்ச எல்லா ஃபைல்ஸையும் காட்டி கேள்வியா கேட்டு அவரை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவர் பாவம் கழிச்சு போயிட்டாரு. அடுத்தபடியா அவருக்கு கீழே இருந்த 2 அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேர்கிட்ட விசாரணை போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வெளியில இருந்த பணியாளர்களோ பாத்ரூமுக்கும் டேபிளுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்த வண்ணம் இருந்தாங்க. இருந்தாலும் தான் பயப்படலன்னு காட்டிக்கிறதுக்காக சிரிச்ச முகத்தோட உள்ளுக்குள்ள இருந்த பயத்தை மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ பணியாளர்கள் கிட்ட கேள்வி கேட்கிற நேரம் வந்தாச்சு. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்க பதிவேற்றம் செஞ்ச கோப்புகளை காட்டி உங்களுக்கு இதுல பங்கு எவ்வளவுன்னு நேரடியாவே கேட்டு மிரள வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் விட பணியாளர்களுக்கு இது பெரிய ஆச்சரியமா இருந்தது தெரியுமா. அலுவலக உதவியாளர் ஐயப்பன் மூலமா தங்களோட உணவையும் மற்ற செலவுகளையும் அவங்க பணத்துல செலவு செஞ்சது பணியாளர்களை வேர்க்க விறுவிறுக்க செஞ்சுட்டு 2 நாளா வந்தவங்க இவங்க எல்லாரையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அல வச்சு எப்படியோ 2வது நாள் இரவு அவங்களோட சோதனையை முடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு அவங்க கிளம்புற நேரத்துல மேனேஜர் உள்ளுக்குள்ள பயத்தோடையும் வெளியில தைரியசாலி போலையும் முகத்தை வச்சுக்கிட்டு 2 கவரை அவங்க கையில கொடுத்தாரு. கவரோட சைஸை பார்க்கும்போது பெரிய தொகை போல இருந்துச்சு. ஆனா 2 ஆபீசரும் அந்த கவரை கையால கூட தொடாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்க இருந்த பணியாளர்கள் எல்லாரும் இந்த காலத்துல இப்படியுமா இருக்காங்கன்னு வாயை பழந்துகிட்டு நிக்கிறாங்க. மறுநாள் காலையில ஆடிட்டிங் செய்ய வந்தவங்களோட நேர்மையை பத்தி கேலியும் கிண்டலுமா மனசுல தோணுனதெல்லாம் கீழ்த்தனமா பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சும்மாவா சொன்னாங்க பழமொழி, தண்ணியே உடம்புக்கு காட்டாத ஊர்ல தலைக்கு குளிச்சுட்டு போனா என்ன நடக்கும்? மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.